அசையாத மரம் ஒன்று வைந்தது கீழே. பங்காளி, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. என்னடா மேட்ச் இப்படி ஆயிடுச்சு. இப்படி போகும்னு பார்த்தா அப்படி வந்துச்சு, அப்படி போகும்னு பார்த்தா இப்படி முடிஞ்சிருச்சு. பங்காளி டோனி வந்து அதுவும் வந்து அவுட் ஆயிட்டு போவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அது இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சும்மாவே மேட்ச் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இந்த பிரிசன் ஜெர்சி எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஷேர் பண்ணதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும்டா. இதுக்காச்சும் ஒரு எல்லை மீறி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எனக்கே ஒரு கட்டத்துல எம்ஐ ஃபேனா தோணிச்சு. என் பங்காளி ஒரு காலத்துல எப்படி இருந்தா இப்ப எப்படி ஆக்கிட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஆர்சிபி வந்து அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஜெயிக்க கூடாது, சிஎஸ்கே ஜெயிக்கணும், தன்மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு கடைசி வரைக்கும் நல்லா போச்சுடா மேட்ச் எல்லாம். இப்படி ஆயி போச்சு. சரி, இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பங்காளி அசல்ட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு? இல்லடா, அங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 32 ரன் கொடுத்துட்டு கலீல் அகமது சிரிச்சிட்டு இருக்காரு. 19வது ஓவர்ல 33 ரன் போறப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. திரும்ப பத்திரானா வந்து 21 ரன் கொடுக்கறப்ப அப்பயும் சிரிச்சிட்டு இருக்கான் பத்திரானா. டிவால்ட் ப்ரோ சிரிக்கிறாரு. ஊரே எங்களை மாதிரி சிரிக்குது, நான் சிரிச்சா என்னடா போடா டேய். நீ கேட்ட ஒரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரியே இருந்துச்சுறான். அந்த மாதிரி அவனுங்க எல்லாம் ஜாலியா தான் விளையாட்டுறாங்க. ஆர்சிபிலயா இருக்கட்டும் கேட்ச் விட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்களாம் கேட்ட 2 குத்து சிரிச்சுட்டு இருந்தீங்க. என்கிடி எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர் அவனும் கேட்ச் விட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு. சிரிக்கிறாரு. டோனி வந்து இந்த மேட்ச் வந்து நான் கொஞ்சம் சரியா விளையாடி இருக்கணும், நான் சில இதெல்லாம் பவுண்டரி நான் ஒரு பெட்டிஷன் எழுதி தரேன் தோனிக்கு, தயவு செஞ்சு ரிட்டையர் ஆயிடுங்க. ஏன்னா என்னால உங்களை அப்படி பார்க்க முடியல. ஒரு இங்க வச்சு பார்த்த ஒரு தெரிஞ்சு ஃபாஸ்ட் போலரு சூப்பரா ஆடுறாருடா. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த லோ ஃபுல் டாஸ்லயும் ஸ்பின்னர்கிட்டயும் மாட்டிக்கிட்டாரு. அதை வச்சு கரெக்டா எல்லா டீமும் அதை வச்சு எக்ஸிக்யூட் பண்றாங்களா. இப்ப வந்து 17வது ஓவர்ல ஸ்பின்னர் கூட்டு வர்றாரா தைரியமா ரஜத் பாட்டிட்டாரு. நீ அந்த இடத்துல ஒரு வீக்னஸ் கொஞ்சம் தக்கிடுதோம்னால தைரியமா கூட்டு வராங்க. ஆமா, இப்போ கரெக்ட். இப்ப என்னன்னா ஒரு வீக்னஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ஆப்பன் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு அதை அகைன்ஸ்ட் ஆடுறோம்ன்றதுதான் மேட்ரு. இப்ப சஹலுக்கு அகைன்ஸ்ட் 6 அடிச்சாரு போன தடவை ஏறி வந்து கரெக்டா தோனி அடிச்சாரு. அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவாரு. பரவாயில்ல தூபை இருக்காரு பாத்து பாருன்ட்டு ஒரு ரிஸ்க் எடுப்பாருன்னு பார்த்தேன் தோனி. திரும்ப அந்த ஒரு கடைசி ஓவர் டெம்ப்ளேட்டே வச்சிருந்தா கடைசி ஓவர்ல பாத்துப்பேன், ஐ ட்ரஸ்ட் மை ஸ்கில்ஸ், இஃப் த பவுலர் எக்ஸிக்யூட் 6 யார்க்கர்ஸ் இன் a row, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம்ன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில ஆட வராங்க அப்படின்னா ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ. சாரி. ஏன்னா இப்ப இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் இதை வந்து டே இன் டே அவுட் பிராக்டிஸ் பண்றாங்க. ட்ரைனிங் செஷன்ல யாருக்கு ட்ரை பண்றாங்க, போடுறாங்க. இன்னைக்குமே சொல்லுங்க, இப்போ ட்ரெண்டிங் அந்த லோ ஃபுல் டாஸ் தான். விக்கெட் கிடைக்குது, அடிச்சா சிங்கிள் தான் அடிக்க முடியுது. அது சிஎஸ்கே மட்டும் தான். மீதி டீம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த பேடல் ஸ்கூப் அப்பெல்லாம் ஆடுறாங்க. தோனிட்ட கேட்டாங்களே நீங்க ஏன் ஸ்கூப்ல ஆட மாட்டீங்களா அப்படின்றப்போ, அது நாட் மை அவர் நேச்சுரல் ஸ்டைல் ஆஃப் பிளே. ஜடேஜா அப்பப்போ ஆடுவாருங்க, ஆனா வந்து அவருக்கு கிடையாதுன்னா நீங்க அது வீக்னஸா இருக்கலாம், நீங்க ஏதாவது பண்ணி தானே வரணும். கரெக்ட். அதுதான் மேட்ரு. நேச்சுரலா வரலன்னா இப்போ என்ன பண்றது தெரியல எனக்கு. அந்த ஒரு 6 நல்லா இருந்துச்சு. ஆனா அனதர் அன்சக்சஸ்ஃபுல் குட் ஸ்கோர் ஃபார் ஜடேஜா. ஃபினிஷ் பண்ணலனாலே ஒரு அது வந்து பேசப்படாத ஒரு இதுதான். எதுக்குமே யூஸ் இல்ல. ஆனா நல்லா எடுத்துருப்பா அந்த ரோல். அவர் என்ன பண்ணணுமோ அந்த ரோல் கரெக்டா பண்ணிட்டா இருப்பான். அவ்வளவுதான். அங்கங்க பால் சாப்பிட்டு இருந்தாலுமே கரெக்டா எடுத்துட்டாங்க. பினிஷிங்ல தான் போச்சு மேட்ச். அப்போ அவர் ஒண்ணுமே சொல்ல முடியாது. டிஃபரன்ஸே அதுதான்டா. நீ அங்க பார்த்தனா 18 overs 159 ஓகேவா. நாங்க வந்து 18 overs 183 ஃபார் 4 ஓவர் இருந்தோம். சரியா. அந்த ரொமேரோ ஷெப்பர்டோட ஃபினிஷிங்கும் இங்க நாங்க பண்ண ஃபினிஷிங்கும் பாரு. நாங்க 2 ஓவர்ல 53 ரன் கொடுத்து வச்சிருக்கோம். 29 ரன்ஸ் தேவைப்படுது 2 ஓவர்ல. ஆர்சிபி இந்த வருஷம் அந்த டெட் பவுலர்ஸ்ன்றது சொல்லியே ஆகணும். அது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு எஸ் தயால். 2 seasons in a row in the same condition, same ground, against the same man, same team, almost same score defend பண்ணிருக்காரு. not easy. and அதுவுமே வந்து ஒரு சேசிங் பண்றது எவ்வளவு ஈஸின்னு தெரியும் சின்னசாமி. தோனியை கன்சிக்யூட்டிவா வந்து அவர் வந்து ட்ராமடைஸ் பண்ணிருக்காரு. தோனியை மட்டும் இல்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸுமே நிறைய பேர் வந்து அந்த போன சீசனுக்கு அப்புறம் எஸ் தயால் அடிச்சே ஆகணும்டா, தோனி ரிவெஞ்ச் கொடுக்கணும்டா. நிறைய பேர் ஆக்சுவலி வேண்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா கடைசி ஓவர்ல தயால வந்து தோனி முடிச்சுட்டாரு, இல்ல சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க, இது ரிவெஞ்சா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன் ஆக்சுவலி லாஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இந்தியன் கலர்ஸா கண்டிப்பா அவர் வந்து பார்க்கணும். போன வருஷம் அவருக்கு கான்ட்ராக்ட் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்துச்சு. இந்த வருஷம் அவர் அதையும் ஒமிட் பண்ணிட்டாங்க. பட் ஹோப்ஃபுல்லி வில் கெட் a debut soon. நிறைய ஸ்குவாட்ல எல்லாம் லிஸ்ட் எல்லாம் ப்ராபபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு போறாரு. பட் எஸ் தயால் டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் ஒரு அப்ளாஸ். பை தி வே ஒரு சிஎஸ்கே ஃபேனா உண்மையிலே வந்து செம்மையா போடுறாரு. அதுக்கே ஒரு செம்ம அப்ளாஸ். குட் ஃபார் இந்தியா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆர்சிபி எல்லாம் தாண்டி சொல்லு. ஆக்சுவலி மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி நாங்க சின்ன ப்ரெடிக்ஷன் ஒன்னு பண்ணிருந்தோம். சின்ன ப்ரெடிக்ஷன்ல வியர்டா ப்ரெடிக்ஷன் பண்ணிருந்தோம். 2 ப்ரெடிக்ஷன், ஒன்னு ஹரிஷோ ஒன்னு நானு. அதுல நான் சொன்னது கூட நார்மல் தான். நான் என்ன சொன்னேன்னா 10 ரன் இன்னைக்கு 3 விக்கெட் எடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் அது எப்படி சொன்னேன்னா லைக்
இந்த மேட்ச் எடுத்திருக்காங்கல்ல பத்திரானாவ கண்டிப்பா எடுப்படுறா பாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு வீம்புக்கு சொன்னேன், அது நடந்துருச்சு. சொல்லிட்டே இருக்கும்போது அவன் ஒண்ணு சொன்னா, என்னால அது ஒரு இன்ச்சுல அது நூல் அளவுல மிஸ் ஆயிடுச்சு. சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஆயுஷ் மாத்திரம் எனக்கு செஞ்சுரிடா அப்படின்னா, அது அவன் சும்மாதான் சொல்லியிருப்பானா கூட இருக்கட்டுமே, ஆனா அதை சொன்னா எனக்கெல்லாம் நான் பகீர்னு சிரிச்சிட்டேன். டேய் ஓரளவுக்கு தான் தங்கதர, ஓரளவுக்கு தான் சிஎஸ்கே ஃபேன் தான், இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்ன இன்னிங்ஸ்டா டே யப்பா, செம்ம ஃபார் த ஃபியூச்சர். 17 இயர்ஸ் தான் ஆகுது. அண்ட் தட் கை ஷோட் ஹவு டு பிளே அ மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் பேட்டிங். அதுவும் 6 வந்து நீ பார்த்தனா இந்த பிக் ஹிட்ஸ் எல்லாம் பெருசா அவர் அடிக்கல. ஒரு 2 6 போச்சு, ஓகே தான். புவனேஸ்வர் குமார் டேக் ஆன் பண்ணது பார்த்தனா அடிக்கிறாரு, ஃபுல் ப்ராப்பரா டைம் பண்றாரு. செம்ம அந்த வந்து தேர்ட் மேன் டிசைல 2 4 ஒன்று போகும், அதான் சும்மா வைக்கிறாரு பேட்டை, அந்த அளவுக்கு போகுது. அண்ட் எல்லா ஷாட்ஸுமே பிட் வீக் அகைன்ஸ்ட் ஸ்பின்ன்ற மாதிரி இருந்தாரு. அப்படியும் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா ஒரு 6 ஸ்வீப்ல 6 நிறைய சூப்பரா ஆடினார் ஆயுஷ் மாத்திரே. கொஞ்சம் அந்த ஒரு 6 அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. குருணால் பாண்டியா ஸ்பின்னர் போட்டா ஆட மாட்டான்னு சொல்லி குருணால் பாண்டியா கிட்ட கொடுத்தாங்க. தலைவர் வந்து கடைசியில ஒரு பாஸ்டா ஒரு இது பவுன்சர் ஒண்ணு போட்டாரு, போட்டு 6 போட்ட ஒரு பாலுமே வந்து பார்த்து சரியான டைமிங் நல்லா வச்சு விட்டாரு. நல்ல ஷாட். அதெல்லாம் எங்க அது என்னன்னு சொல்ல முடியாது, சும்மா வச்சாரு பறந்துருச்சு பாலு. அடுத்த சீசன் நீங்க வந்து ஆயுஷ் மாத்திரே, பிரேவிஸ், கெய்க்வாட் போதும் நினைக்கிறேன். போதும்லாம் இல்ல ப்ரோ, இதெல்லாம் எல்லா டீம்லயும் இருக்கு ப்ரோ. இப்பெல்லாம் அந்த டாப் 5 வேணும் ப்ரோ. இதெல்லாம் இல்ல, நான் என்ன சொல்றேன், ரீடைன் பண்ணா போதுன்ற. சாரி. ஓ அப்படி இல்ல ப்ரோ, நீங்க ரொம்ப வேலை போயிட்டீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் மோசமால இருக்கு. நிறைய பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. நூர் அகமது வேற யாரை ரிட்டைன் பண்றாங்க? நூர் அகமது செம பாசிட்டிவ் ப்ரோ. நூர் அகமது கண்டிப்பா. கலீலுமே ஒன் பேட் மேட்ச் டசன்ட் டிஸ்கிரைப் ஹூ ஹி இஸ், டு பி ஆனஸ்ட். பட் யா லைக் ஏன்னா ஜடேஜா எல்லாம் ஆடுறத பார்த்தா அடுத்த வருஷம் கண்டிப்பா இருந்துறாரு போல திரும்ப டீம்ல. ராம் கரன் அவர் இருந்துருவாரு. பட் ஓகே, நீ சொல்ற மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சு விட மாட்டாங்க. யூட்டிலிட்டி பிளேயர் தான், விட மாட்டாங்க. 2.5 crores தான். சோ அந்த பிரைஸ் பண்ணிக்காக வச்சுப்பாங்க கண்டிப்பா. அப்படியானா ஒரு பாயிண்ட் இருக்கு. கரெக்ட். ஆமா, நீ ஒரு நல்ல இப்ப டெவான் கான்வே விட்டா 6 கோடி கிடைக்கும். அந்த மாதிரி பாருங்க டீம்ல நான் டக்குன்னு பாக்கும்போது எனக்கு இந்த 3 பிளேயர் தெரிஞ்சாங்க. நியூராக் வந்து சொல்ற மாதிரி நல்லா தான் போடுறாரு. ஆனா அவருமே எனக்கு தெரியல டக்குன்னு இப்போ ரீடைன் பண்ற அளவுக்கு பாக்கணும், நெக்ஸ்ட் இயர் நீங்க ஜெயிக்கணும்ன்ற அளவுக்கு பாக்குறப்போ அவருமே எனக்கு தெரியல. ஏன்னா அவருமே நிறைய இடத்துல அடி வாங்கிட்டாரு. நீ அவருக்கு ஒரு பார்ட்னர் வேணும்டா. இப்ப நீ குஜராத் டைட்டன்ஸ்ல பார்த்தனா நூர் அகமது ரஷீத் கான் பார்ட்னர்ஷிப் இருக்காங்க. ரஷீத் கான பார்த்தாட போய் நூர் அகமது அடிக்க போய் அவுட் ஆவாங்க. ஓகேவா? இங்க நூர் அகமது பார்த்தாடிறாங்க. நீ உண்மையிலே எடுத்து பார்த்தனா அப்ப எடுத்த விக்கெட்டோட இப்பதான் நல்லா விக்கெட் ஜாஸ்தியா எடுத்திருக்காரு சிஎஸ்கேல தான். ரஷீத் கான் இல்லாதப்பதான் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையா தெரியல அவருக்கு. ஆனா எங்கேயோ வந்து அவருமே இல்ல இது வந்து விக்கெட் எடுக்கிறார் நூர் அகமது இல்லன்னு சொல்ல. பட் அந்த பிரஷர் வந்து நூர் அகமது வந்து அவங்க நிறைய மேட்சஸ் பார்த்தனா ஆடிடுறாங்க. பெருசா அடிக்க போறது இல்ல. நீ எங்க தெரியுமா அடிக்க போவாங்க? இந்த சேசிங் பண்ற டீம்ஸ் எல்லாம் இருக்கு பத்தியா, ஹைதராபாத் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் டேக் டவுன் பண்றாங்க. மத்தபடி நிறைய டீம்ஸ் எல்லாம் அடிக்கலாம் போறது இல்ல, பார்த்து தான் ஆடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவர் அதனாலதான் நூர் அகமதுலாம் செம்ம இது. பத்திரானாவே சொல்லுவேன் லைக் ஒன் பேட் சீசன். பட் வந்து யங்ஸ்டர் 21 வயசு தான் ஆகுது அப்படின்றப்போ, 22 தான் ஆகுது அப்படின்றப்போ பத்திரானாவை ரீட்டைன் பண்ணுவேன். பட் நீ சொல்ற மாதிரி மெஜாரிட்டி பீப்புள் அமுச்சுடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் தோனி ஃபேன். பட் ரொம்ப 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 ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா அதான் சொல்றேன், இங்க வச்சு பார்த்து பேசிட்டோம். இப்போ இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எப்படி இருக்கானுங்க பாரு. அதான் அந்த நீ சொன்ன நான் வரேன், அந்த ஜெயிலிங்ஸ் ரெண்டுலாம் வரேன், அந்த ஜெர்சிக்கெல்லாம் வரேன். பட் வந்து 2 தடவை தொடர்ந்து இப்போ ஒருத்தன் வந்து போஸ்ட் போட்டிருக்கான், ஒரு ஆர்சிபி ஃபேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன். இந்த மாதிரி வந்து தோனி த பெஸ்ட் ஃபினிஷரா குசு அப்படின்றானுங்க. இது எனக்கு ஓகே, அதுதான் சொல்றேன்ல, எங்க வச்சு பார்த்து எப்படி இருந்தா ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வந்து மோசமா 2 சீசன் தொடர்ந்து தோனி அவுட் ஆயிட்டு போயிட்டு எப்படியா ஜெயிச்சிருந்தா மேட்ச தோத்துறாங்கன்ற அளவுக்கு போயிடுச்சு எனக்கு. அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி ஆகி போச்சு. இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரா அகைன்ஸ்ட் லக்னோவு? 14 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிக்க போறாரு அப்படின்ற பட்சத்துல வேற இப்ப கேப்டன்சிக்காக வச்சிருந்தாலும் சரி சொல்லலாம். அதுவும் பெருசா ஒன்றும் பண்றது இல்ல. நம்ம பேசினதுதான். கில்கிறிஸ்ட் கேட்டிருக்காரு, அவர் அந்த முன்னாடி இருந்த அந்த மைண்ட் மாதிரி டிக் ஆக மாட்டேங்குது தோனிக்கு. ஐ திங்க் அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கில்கிறிஸ்ட் சொல்றாரு. கில்கிறிஸ்ட் பெரிய தோனி ஸ்லோ ஆயிட்டு வருதுன்றத தாண்டி தோனி பர்சனலா நான் போக கூடாது. பட் ஆனா அவர் நல்ல பிசினஸ் குள்ள வந்து அவரு ஃபுல் ஆக்குபைடா இருக்காரு. வருஷத்துல என்ன இந்த 3 மாசம் கிரிக்கெட் ஆடுறாரு, அதை தவிர்த்து ஃபுல்லா வந்து அவர் பிசினஸ் வேற விஷயங்கள்லதான் ஆக்குபைடா இருக்காரு. அவருக்கு கிரிக்கெட்ன்றது முன்னாடி மெயின் இதுவா இருந்துச்சு, இப்போ பார்ட் டைமா மாறிடுச்சோம் அப்படின்றது என்னோட இது. அதனால திங்கிங்ன்றது முன்னாடி அந்த கிரிக்கெட்லயே இருந்துட்டு இருக்கோம். இப்ப திங்கிங்ன்றது அந்த கிரிக்கெட் விட்டு கம்மியாகி முன்னாடி டீம் ஆஸ்பெக்டா யோசிப்பாரு. இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் போவாருன்னு யார் எதிர்பார்த்தா? டோனியே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்போ டக்குன்னு வந்து டீமுக்கு யோசிக்கணும் அப்படின்றப்போ இருக்கிற சேஞ்சஸ் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றது என்னோட நோட் பண்ணது. இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் அப்பெல்லாம் நீங்க நிறைய அசோசியேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க முக்காவாசி நேரம் வந்து வேலை தான் பார்ப்பாங்க, எப்பதான் ஆடுவாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. the game is evolving. நான் சொல்றேன் டோனி கேப்டன்சி அந்த முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப சொல்றேன். அதுக்காக நான் சொல்றேன் முன்னாடி அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் நான் ஈஸியா சிம்பிளா சொல்றேன் பாரு. அது வந்து அதெல்லாம் சும்மா நீ ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ அது ஓகே எல்லாம் ஃபைன். ஆனா நீ ஒரு பிளான் செட் பண்ற முன்னாடி டோனினா ஒரு 11 செட் பண்ணி ரீசன் சொல்லிடுறேனே. ஆக்சுவலி ரீசன் என்னன்னா இப்ப வந்து ஒரு கேம் இவால்வ் ஆகுது.
ஓகேவா? நிறைய விஷயங்கள் மாறுது. இப்போ இந்த 17th ஓவர் 18th ஓவர் ஸ்பின் குடுக்கறதுன்றதெல்லாம் முன்னாடி குடுக்கவே மாட்டாங்க, யோசிப்பாங்க. இப்பெல்லாம் குடுக்குறாங்க. ஏன்னா அந்த மேட்ச் அப்ஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபிளெமிங்கும் சரி, தோனியும் சரி ரொம்ப இன்னும் அந்த கன்சர்வேட்டிவா அந்த வந்து ட்ரஸ்டிங் த இன்ஸ்டிங்ஸ் மாதிரி முன்னாடி இப்போ எப்படி சொல்ல, முன்னாடி ஒரு இது வச்சிருப்பாங்கல்ல, ஒரு இது இருக்கும், மைண்ட்ல இருக்கும், இது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்பெல்லாம் நிறைய இந்த அனாலிசிஸ் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பீப்புள் டீம்ஸ் ஆர் ரெடி வாட் யூர் கோயிங் டு த்ரோ அட் தெம். ஓகேவா? இப்போ நிறைய நீ தோனியோட டெசிஷன்ஸ் பார்த்தனா தே ஆர் அவேர் தட் பத்திரானா இஸ் கோயிங் டு போல் தி 13 15 17 19 டீம்ஸ் ஆர் ரெடி டு ஃபேஸ் ஹிம். ஓகேவா? நீ கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். அந்த மாத்தி யோசிக்கிற அந்த எபிலிட்டி அந்த இது வந்து தோனி கிட்ட வரல. அது இன்னும் அந்த முன்னாடி எப்பயும் பண்ற மாதிரி கன்வென்ஷனலா பண்றேன்னு பண்ணிட்டு இருக்காரு. தட்ஸ் நாட் வொர்க்கிங் அவுட். தி சேம் திங் கோஸ். பழைய ஐடியா அப்படியே 13 15 17 19 விட்டு வர மாட்டாரு வெளில. அதே மாதிரி நூர் அந்த ஒரு idea அகமது பார்த்தனா எப்பயும் போடுற மாதிரி ஒரு இந்த மேட்ச் பவர் பிளேல போட்டாருன்னு வச்சுக்கோங்க. பட் அதையும் தாண்டி கடைசியில அந்த 2 ஓவர் தரேன், நடுவுல வந்து ஜடேஜா வச்சு 3 ஓவர் ஓட்டு, அதே மாதிரி ஒரு இதுவா இருக்கே முன்னாடி தவிர இருந்த ஃபிக்ஸ்டா வந்து டெத்ல தான் அடிக்க போவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆமா ட்ராக்லயே இருக்காரு. ஆனா இப்போ இருக்கிற அப்ரோச் பாத்தீங்கன்னா நடுவுல எங்க எல்லாத்தையும் அடிக்க போய் ரன்ஸ் எடுத்து அடிக்கிறாங்க. தான் பாக்குறாங்க. சோ மிடில் அதுக்கேற்ற மாதிரி ஓவர்ஸ்ல இவர் மாத்தி இருக்கணும். கொஞ்சம் இவரோட ஆமா ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் மாத்தி இருக்கணும். கொஞ்சம் கரெக்ட். அப்டேட்டட்லாம் இல்ல இப்ப இருக்கிற அதுதான் மாடர்ன் சொல்ல வரேன். கிரிக்கெட்டுக்கு. பேசிக்கா ரீசன் அதுதான். அந்த ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சாவே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது பழைய தோனி அப்ரோச்லயே இருக்காங்க. அது ஒரு மேட்டர். ஆமா அது தோனின்ட்டு இல்ல. மெஜாரிட்டி நான் கேப்டன்ஸ் கொஞ்சம் அந்த பழைய காலத்து கேப்டன் நிறைய பேர் அப்படி நான் இப்ப ரீசெண்டா பண்ணி நான் அந்த மாதிரி பாத்திருக்கேன். நாட் அபவுட் தோனி. அவங்க என்ன அந்த அப்டேட் ஆகல அவரு அப்படின்னு. என்னன்னா ஒரு சக்சஸ் மந்த்ரா வச்சாருன்னா தோனி அதான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாரு. அதுதான் ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி ஓகே, தோனி கேப்டன்ஸ்லாம் அது ஆப்ஷன்லயுமே தெரிஞ்சது இல்ல. அது ஆப்ஷன்லயுமே தெரிஞ்சது. இப்போ நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். நான் ஒன் செகண்ட் சொல்றேன், சீசன் ஸ்டார்டிங் நல்ல டீம் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆனா இப்ப தோனி சொல்றாரு பாரு, இந்த டிவால்ட் பாய்ஸ் பத்தி பேசும்போது இட்ஸ் த எனர்ஜி தட் வுட் டேக் சிஎஸ்கே டு தி நெக்ஸ்ட் லெவல் இந்த கமிங் ஃபியூச்சர்ன்ற மாதிரி சொன்னார் போன மேட்ச் முடியும் போது. அதுதான் ஆக்சுவலி தோனிக்கு அது ரியலைஸ் ஆகுது. ஐ திங்க் இட்ஸ் லேட் பட் ரியலைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சீசன்ல அவங்க இந்த யங்ஸ்டர்ஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த ஒரு சக்சஸ் மந்த்ராண்ட சிஎஸ்கே என்ன சொன்னோம், மறுவாழ்வு மையம் சொல்லிட்டு இந்த இருக்குமே அவங்க வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம். அதுதான் எங்களோட இதுவா இருந்திருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க. இது பண்றாங்க. இன்னைக்கு இந்த சீசன் அடி வாங்கிச்சுல, அது எவ்வளவு பெரிய லாஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் போட்டவொடனே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே இங்கே திறமை இதை வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். அந்த ஆயுஷ் மாத்திரை இன்னைக்கு ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு ஐ திங்க் தே வில் டூ தட் அண்ட் அந்த சேஞ்சஸ் பண்ணுவாங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அண்ட் பாப்போம். ஏண்டா இப்பதான் இதுவே தெரிதாடா அப்படின்ற மாதிரி மத்த டீம்லாம் யோசிப்பாங்க. சரி ஓகே, பட் தேர் எவால்விங். அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்ப இருக்க சான்ஸ் கொடுத்து பாத்துட்டு இருக்காங்க. நல்ல ஃபைன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல விஷயம். இன்னைக்கு வன்ஸ் பேட்டிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க வேண்டியது. இன்ஜுரி ஆயிட்டு கடைசி நேரத்துல வந்து அவர் டிராப் அவுட் ஆயிட்டாரு. லிஸ்ட்ல அவர் பேர் இருந்துச்சு, அடிச்சுட்டு தீபக் கூட போட்டாங்க. ஆமா ஆக்சுவலி இதை சொல்லணும். நான் ஒரு 6:30 போல ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மேட்ச் பார்க்க போயிருந்தாரு. அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, பரத் ஒரு வழியா வன்ஸ் பேடி ஆட போறான்டா அப்படின்னாரு. என்னடா சொல்றீங்க? ஆமாடா, இங்க இப்பதான்டா வந்து போயிட்டு இருந்துச்சு எல்லாமே சரி. அவர் வந்து த்ரோ டவுன்ஸ் ஆடிட்டு இருந்த மாதிரி ஃபிளேமிங்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாராமா, கை கொடுத்து என்னலாமோ. பார்த்தா 7 o'clock நோ சேஞ்சஸ் சொன்ன உடனே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏயா விமலா பத்த எரும மாடு என்ன சொன்ன, என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அவன் இன்ஜுரி ஆயிட்டான்டா ஒன் ஸ்பீடி. கடைசியில ஏதோ ட்ரைனிங் பண்ணும்போது நொண்டிக்கிட்டே வந்து போனா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாராமா. ஒன் ஸ்பீடி ஒரு மாதிரி அன்கண்ட்ரோலபிளா இருந்தாராமா. அதுதான் சொல்றேன்ல, ஒரு ஒரு அன்பார்ச்சுனேட் திங்ஸ். அவர் நினைச்சிருந்தா இந்த மேட்ச் ஆடி இருப்பாரு. மேபி அந்த சான்ஸ் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா துபே அந்த மாதிரி மேட்ச் போச்சு. ஒரே ஆடி இருந்தாரு அப்படின்னா who knows, இப்ப ஈவன் கம் ஏர்லியர் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. தெரியல, ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, அது ஒரு விஷயம். ஆனா ஆடி இருந்தாலுமே சான்ஸ் கிடைச்சிருக்காது. சந்தோஷமா தான் இருப்பார் டகோட்ல. சரி ஓகே, அது இருக்கும். சந்தோஷமா இருக்க மாட்டாருங்க. ஆடி இருந்தா வேற மாதிரி. ஆடி இருந்தா அது ஒரு ஃபீல்ல நிக்கிறது, அது ஒரு ஃபீல். சிஎஸ்கே காரணம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருப்பாரு. கரெக்ட் தான். சரி, என்ன இருந்தாலும் இந்த மேட்ச் நான் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல சிஎஸ்கே வந்து தோக்க கூடாது, நல்ல மேட்சா போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கே கிட்ட இருந்து நான் ஃபுல்லா ஒரு இன்னிங்ஸ் பாத்திருக்கேன்னா இந்த மேட்ச் தான் சொல்லுவேன். அப்பப்போ நடுவுல காணாம போயிடுவேன் சிஎஸ்கே பேட்டிங். அப்போ இந்த வாட்டி என்ன ஃபுல்லா வந்து உட்கார வச்சு பார்க்க வச்சாங்க. சிஎஸ்கே சூப்பரா விளாண்டாங்க. நம்ம பங்காளி சண்டை கூட அப்பப்பதான்டா வந்துருப்போம். ஆனா நம்ம 2 பேருக்குள்ள அடிப்போம், உதப்போம், என்னென்னமோ நடக்கும். ஆனா நம்ம 2 பேருக்குள்ள நம்ம அடிச்சுக்கிட்டோம். ஆனா நடுவுல வந்து ஆர்சிபி வரும்போது, அதுவும் இந்த ஹியூமிலேட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காண்டா இருந்துச்சு. என்ன பங்காளி இப்படி ஆயிடுச்சு, உனக்கு நீ ஜெயிச்சே ஆகணும், வேற மாதிரி அடிச்சு நவுத்தணும் அப்படின்ற மாதிரி. அதுதான் இந்த ஏன் பங்காளிய நான் தான்டா அடிப்பேன் அப்படின்ட்டு இந்த மாரி படத்துல வரும் தெரியுமா? அது ஐயோ அந்த மாறின்னு மட்டும் சொல்லாத தயவுசெய்து. இன்னொரு வாட்டி எப்பா இந்த ஐபிஎல் போடுறப்போ நடுவுல ஆடு ஒண்ணு போட்டுறான்ல, எப்பா 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 சில ஆடு எல்லாம் நான் வந்து பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிடுறானுங்க. திரும்ப 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 இது எந்த மாதிரி அந்த மாதிரி பார்லே மாதிரியா. ஐயோ எப்பா எப்பா அது ஒரு 2 ஆடு எடுத்து வச்சிட்டானுங்க ஒரே மாதிரி. திரும்ப மாதிரி போடுறானுங்க, மாறி மாறி போடுறானுங்க. அது போட்டுட்டு அவனுங்களே வேற மாதிரின்னு சொல்லிக்கிறானுங்க, பார்லே மாதிரின்றானுங்க. ஐயோ அது பார்த்து வெறியாயி இது ஒண்ணு ஓடுதா, இன்னொன்னு வந்து இந்த ஹாப்பி 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 ஹாப்பின்னு சொல்லிட்டு அது வேற மாட்டிகள் ஓடினே இருக்கு. என்ன பாட்டு அது இந்த நிஜம் பார்க்க வரும்ல ப்ரோ, அதெல்லாம் பெரியவர் முதல் சிறியவர் வரைன்ற மாதிரி அதே மாதிரி வந்து இந்த ஹாப்பி ஹாப்பி இந்த
ஆஜா மேரே சர்க்கிள் மே ஆஜா, ஆஜா மேரே சர்க்கிள் மே ஆஜா. ப்ரோ எனக்கு இது ஐயோ மாறி ஒண்ணு இருந்துச்சு ப்ரோ. அந்த இன்னொரு வந்து இந்த பிடிவாதம் கேம்பா வின் பிடிவாதம், இதெல்லாம் என்ன ப்ரோ பாட்டு, இது என்ன ப்ரோ ஆடு இது? ஏற்கனவே சீகா சேனல் பார்க்க போனா அங்க கேம்பா கேம்பானா போயிட்டு இருப்பாரு. இதுல இவனுக்கு வேற திரும்ப ஆட்ல கேம்பா கேம்பான்னு போட்டு சாவடிக்கிறாரு. இல்லடா எனக்கு என்னன்னா அது என்ன ஆடு ஆக்சுவலி, இந்த பிடிவாதம்ல என்ன என்ன சொல்ல வராங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. முன்னாடிலாம் ஆட்னா ஒரு மரியாதை இருக்கும் ப்ரோ. நான் இந்த நாக்குல கேசரி தான் மோசமான ஆட் நினைச்சிட்டு இருந்தேன். இதுங்க என்னடானா வேற ரகத்துல இருக்கானுங்க ப்ரோ இவனுங்க. நாட்டிலே குங்குமப்பூ கேசரி எல்லாம் முடிஞ்சு அது ஒரு கட்டம் முடிஞ்சிருச்சா, இவனுக்கு ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே வா, கமிங் பேக் டு ஆர்சிபி ஃபேன்ஸ். ஆக்சுவலி உண்மையிலே எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. மேட்ச் ஆரம்பிக்கிறப்போ நான் சொன்னேன்ல, ஆக்சுவலி இந்த மிட் சீசன் ரிவ்யூல சரி, ஆர்சிபி அந்த வீடியோ ஒன்று போட்டுருவோம் ஸ்பெசிஃபிக்கா. அதுல சரி, ஆர்சிபி கப் அடிச்சா பிரச்சனையே இல்ல, வீக்லி மீடியா கூட சொல்லியிருந்தேன் ஆர்சிபி கப் அடிச்சா பிரச்சனையே இல்ல உண்மையிலேயே அப்படின்ட்டு. ஆனா இவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் நான் ரீகன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க 2016-17 நான் இன்கேஸ் எதை பத்தி பேசுறோம்னு தெரியாம இருந்தீங்கன்னா வியூவர்ஸ், இந்த ஒரு இதுதான் இங்க பாருங்க. 2016-17 நீங்க ஜெயில இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜெர்சியை வந்து வெளியே வித்துட்டு இருந்திருக்கானுங்க. ஃப்ரெண்டும் அவனும் சொன்னல, அவனும் வந்து ஒன்று வாங்கியிருக்கான் போல. அதை வாங்கிட்டு எனக்கு என்னன்னா, இது பண்றது ஃபர்ஸ்ட் தப்பு சரிதான் விடுங்க சரிங்களா. பட் அந்த ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றது மேட்டரே தெரியாம, என்ன மேட்ச் என்ன விஷயமே தெரியாம, கிரிக்கெட் சேனல்ல போய் பாருங்க, நாங்க வீடியோ போட்டிருக்கோம் பாத்துட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணன் அது சமுத்திர கண்ணி ஆயிட்டாரு ஒரு செகண்ட். ஆனா இது வந்து எதுக்கு அந்த இது ஜெயில இழுக்கணும், தேவையில்லாத வேலை இதுதான். அதுதான் லாலிபாப் ஆல்ரெடி உங்களுக்கு கோவம் வந்துச்சு, நாங்களே சொன்னோம் லாலிபாப் எல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா அதெல்லாம். இதான் சொல்றேன். ஒரு விஷயம் நீங்க கிரிக்கெட்டோட பேசுனீங்கன்னா ஓகே, போன சீசன் நீங்க எஸ் தயால் தோனி அதை வச்சு ஒரு மீம் கிரியேட் பண்ணி இல்ல வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி கிரியேட் பண்றீங்களா, ஓகே ஃபைன், அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, தங்கதர ஓரளவுக்கு தான்ற மாதிரி ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி போனா அது வந்து ரொம்ப தப்பு. அந்த ஒரு விஷயத்துக்காகவே எனக்கு தெரிஞ்சு இந்த சில ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காகவே இவனுக்கு ஜெயிக்கவே கூடாதுற, வாழ்க்கையில ஜென்மத்துல ஜெயிக்கவே கூடாதுன்ற மாதிரி தான் தோணுது. அதுதான் சரி, அதை விட்டுருங்க, அது வந்து சொல்லி பிரயோஜனம் இல்ல. நெக்ஸ்ட் கமிங் டு த மேட்ச், நம்ம வந்து மேட்ச் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்தோம். இந்த கேட்ச் மாத்தி மாத்தி விடுறதா இருக்கட்டும், இந்த எல்பிடபிள்யூ ஒரு விஷயம் வந்து செம்ம பரவலா போச்சு. இது ஆமா, இந்த டிஆர்எஸ் வந்து டைம் அவுட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணல, அவங்களுக்கு அங்க போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கும் காட்டலையாமா, அவங்களுக்கும் போடல போல, அதான் ஜடேஜா பேசிட்டு இருந்தாரு என்னமோ. சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க வந்து பிராட்காஸ்டர் தான் வந்து அதை காட்டிக்கணும் கரெக்டா. அவங்க காட்டாம இவங்களுக்கு டைம் தெரியல, இவங்களும் வந்து அது கொஞ்சம் லேட்டா எடுத்திருக்காங்கன்ற பட்சத்துல ஒரு மேபி ஒரு அந்த ஆப்போசிட் டீம் கேப்டனே வந்து கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ரஜத் மேபி பண்டாரே வந்து எடுத்துருக்கலாம், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, கொடுத்துருக்கலாம். விராட் கோலி தான் போயிட்டு கம்ப்ளைண்டே பண்ணுது அம்பையர்ட்ட. என்ன அப்படின்னா வீடியோ பார்த்தனா என்ன என்னன்ற மாதிரி கேட்பாரு அம்பையர், இரு நான் பேசிட்டு இருக்கேன் ஒரு அம்பையர். சோ அது விராட் கோலி அவங்க சப்போர்ட் பண்ணாரா ஆக்சுவலி? விராட் கோலி சப்போர்ட் எல்லாம் பண்ணல. விராட் கோலி தான் போயிட்டு என்ன எவ்வளவு டைம் ஆகுது, என்ன எப்படி ரிவ்யூ எடுக்க வரேன்னு கேக்குறப்போ அப்ப அம்பையர் வந்து வெயிட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் இரு அப்படின்னு. அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காத, ஏன்னா அவங்க தெரியும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அவங்க அவுட்டுக்கு ரிவ்யூ டைமுக்கு எடுத்தாலே வந்து டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற டீம் மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அப்கோர்ஸ் அது அவங்களை குறை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஐபிஎல்னு வரப்போ டீம் ஜெயிக்க தான் பார்ப்பாங்க, அந்த ஃபேர் பிளே எல்லாம் வந்து எல்லா டீம்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் டு பி ஃபேர் ஐ திங்க் பிரெவிஸ் மாதிரி தப்பு இருக்கு, அவர் வந்து எடுத்திருக்கணும் ரிவ்யூ. அங்க இருந்து வெளில போற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங் பார்த்தப்ப, நம்ம ரெண்டு பேர் தெரிஞ்சு ஜடேஜா எல்லாருமே சொல்லிருக்கணும், பிரெவிஸ் கூட விடு, ஜடேஜா சொல்லிருக்கணும். ஜடேஜா தான் சீக்கிரம் சொல்லிருந்தோம், அப்புறம் போய் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் சொல்ல. கேட்கும்போது ஆன்னு இருந்துட்டு, அதுவும் பிரேவிஸ் மாதிரி ஒரு விக்கெட் எடுப்பீங்களா இல்லையா, டக்குன்னு 2 ரிவ்யூ இருக்கு இல்ல, நீங்க பொறுமையா வச்சுட்டு இருந்திருக்கீங்க, உங்க ஆமா, மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு, அது நம்ம சொல்லி ஆகணும். இது சொன்னாலும் இது ஒரு விஷயம் சொன்னாலும் இது பிராட்காஸ்டர்ஸ் மேலே பெரிய தப்பு. இது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இந்த உங்க மும்பைக்கு அகைன்ஸ்டா ஒரு டெவான் கான்வே எல்பிடபிள்யூ ஆவாரு. அதான் ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன், ஆ, அம்பையர் ஃபார்காட் இட் வாஸ் நாட் அகைன் மும்பை இந்தியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மீம் போட்டாங்க. அது அந்த அந்த பஞ்சாயத்துக்கு போவேன், அதை விட்டு வீடியோல பார்க்கலாம். நம்ம மும்பை இந்தியன்ஸ் கட்சி அதே மாதிரி தான். ஐயோ மும்பை இது டெவான் கான்வே எல்பிடபிள்யூ ஆவாரு. ஓகேவா, அப்போன்னு பார்த்து கரெக்டா டிஆர்எஸ் வந்து ஆஃப் ஆயிருக்கும், கேட்டா கரண்ட் கட்டாமா அதனால டிஆர்எஸ் ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு ஐபிஎல் மாதிரியான ஒரு லீக்ல இதெல்லாம் ஒரு சில்லி ரீசனா தெரியல அவங்களுக்கு. அது இந்த முன்னாடி வீடியோல சொல்லிருந்தோம், இந்த பிராட்காஸ்டர்ஸ் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க ஒரு மேட்ச் டிசிஷன் மாத்திர அளவுக்கு அவங்க கிட்ட பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீடியோவே போட்டிருப்போம், பிக்சிங் இன் கிரிக்கெட்னு சொல்லிட்டு. அதுல இது வந்து சொல்லி அடுத்த மேட்சே வந்து இந்த மாதிரி பெருசா ஒரு விஷயம் நடக்குது பிராட்காஸ்டர்னால, அந்த டிவால் ப்ரூயிஸ் தான் மேட்சே முடிஞ்சிருக்கலாம். யாருக்கு அது மேட்ச் முடிஞ்சிருக்கும், அவரு இருந்தா மேட்ச் அடிச்சு முடிச்சிருக்கலாமே, ஈஸியா தான் இருந்துச்சு. 4 ஓவர்ல 40 ரன் அடிக்கணும், அவ்வளவுதான். 43. ஆமா. இன்னொன்னு, நீ டெவால் ப்ரூயிஸ் இருந்திருந்தாருன்னா அந்த சுரேஷ் சர்மாக்கு அந்த ஓவர் கொடுத்திருந்திருக்க மாட்டாரு. அதுவும் ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, நிறைய விஷயங்கள், அந்த எவ்வளவு விஷயங்கள் மாறுது பாரு. ஒரு சின்ன பட்டர்ஃபிளை எஃபெக்ட் தான், அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னால எவ்வளவு விஷயங்கள் வந்து மாறுது பாரு. அண்ட் இது பிராட்காஸ்டர்ஸ் நினைச்சா பண்ண முடியும், நம்ம போன வீடியோ தான் சொல்லியிருந்தோம், நினைச்சா பண்ணிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் அவுட் கொடுத்தது தப்பு, ரெண்டாவது வந்து டைமரும் காட்டல, ஸ்டேடியம்லயும் காட்டல போல. அப்படி இருக்கிறப்ப இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் பேட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கலாம். சரிப்பா எங்க மேல தப்பு இருக்கு, சரி ஓகே ஐம் டேக்கிங் தி ரிவ்யூ, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து இப்போ ஃபிக்சிங்னு சொல்ல முடியாது, சொன்னா உடனே வந்து
தோத்துட்டீங்க. சொல்ல முடியாது. மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகணுன்றதுக்காக டிவால் பிரூஸோட விக்கெட் டக்குன்னு குடுத்துட்டாங்களா? ஆ, அந்த டிஆர்எஸ் காமிக்காம விட்டுட்டாங்களா? அப்படின்றது எனக்கு கொஞ்சம் எங்கேயோ கரெக்ட் இருக்கிற தான். மாரி தான் இருக்கு இந்த விஷயம். ஸ்பெகுலேஷன் தான். பட் யா, ட்ரூ தானே. இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி. மேட்ச் நல்லா போயிட்டு இருந்துச்சு மச்சி. எங்க தெரியுமா நாங்க தோத்த காரணம் என்ன தெரியுமாங்க? மேட்ச் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் செமையா போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஓவர்ல 65 ரன் தேவை இருந்துச்சு, 8 விக்கெட் பாக்கி இருந்துச்சு. அப்ப வந்தா சாமி அவன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரியில, இந்த மேட்ச் சூப்பரா போயிட்டு இருக்கு சென்னைக்கு, இந்த மேட்ச் இதுக்கப்புறம் ஒரு டீம் தோக்க முடியும்னா அது ராஜஸ்தானால மட்டும்தாங்க முடியும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாரு. வேற யாரு? நம்ம முத்து தான். முத்துவின் கேள்வி கேட்கும்போது நீங்க 2 பேரும் அவர் சிஎஸ்கே ஃபேன், அவருக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். ஆமா இல்ல ப்ரோ, மேட்டர் என்னன்னா இப்போ சிஎஸ்கே வந்து ஒரு லெவல்ல நல்லா போயிட்டு இருந்தாங்க, அவங்க எங்கேயோ கொஞ்சம் ஒரு டாப் 5 டாப் 4ல இருக்காங்க அப்படின்னா ஓகே அவர் பேசலாம். அதுமே தப்பு தானே வச்சுக்கோங்க. ஒரு டீம் எடுத்து இப்படி சோக் பண்ணுவாங்க, ரொம்ப பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம். நம்மளே இங்க ததிகனத்துவம் போட்டுட்டு இருப்போம், இந்த மாதிரி ஜெயிப்போமா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சேஸும் கிடையாது. ஒரு 4 ஓவர்ல 20 இருந்தா கூட சொன்னாருன்னா கூட ஓகே. இது பாக்குறப்போ எனக்கு, நான் அப்பவே சொன்னேன், நான் சொன்னேன் உங்ககிட்ட, போச்சுரா வாய வெஸ்டாண்டா முடிஞ்சுதுரா மேட்ச் அப்போ சொன்னேன். உண்மையிலே சொன்னேன், கேளுங்க அவன்கிட்ட. பேசின அந்த எடுத்த எக்ஸாம்பிளும் தப்பு, பேசின தோற்றம் தப்பு, மேட்சோட ரிசல்ட்டும் தப்பா போயிடுச்சு. எல்லாமே தப்பு, டோட்டலி ராங் அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்றது தப்பாவே இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பட் நாங்க தோணுது நாங்க சொல்றோம், அவ்வளவுதான் போங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி சிஎஸ்கே ஜெயிக்கணும்ட்டு ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இருந்துச்சு. சரியா? எனக்கு வந்து தோத்தாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் போங்கடான்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஒரே ஒரு ரீசனுக்காக தான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு இருந்துச்சு. என்னன்னா, இந்த சீசன் சிஎஸ்கே நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசனா இருந்திருக்கு எங்களுக்கு. சேப்பாக்ல வந்து ஆர்சிபி ஒரு 18 ஜெயிச்சாங்க, டெல்லி வந்து 2010 அப்புறம் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 5 மேட்ச் தொடர்ந்து நாங்க சிஎஸ்கேல சேப்பாக்ல வந்து தோக்குறோம். அப்புறம் நிறைய ரெக்கார்ட் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு ரெக்கார்டு எங்கள்கிட்ட வந்து இன்டாக்டா இருந்துச்சு. என்னன்னா, ஆர்சிபி இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒரு முறை கூட 2 தடவை தொடர்ந்து ஒரே ஐபிஎல்ல ஜெயிச்சது இல்ல சிஎஸ்கே அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஒரு ரெக்கார்டையாச்சும் காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதையும் முடிச்சு விட்டு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசனா முடிச்சு விட்டாங்க டோட்டலா. இப்ப அதுவும் போச்சு. ஆர்சிபி டபுள் அகைன் சிஎஸ்கே, அந்த ரெக்கார்டும் போச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு. அவர் வந்து த மோஸ்ட் ரன்ஸ் அகைன்ஸ்ட் எனி டீம், ஒன் பேட்டர் அகைன்ஸ்ட் எனி டீம் அப்படின்ட்டு இப்போ விராட் கோலி அகைன்ஸ்ட் சிஎஸ்கே வந்திருக்கு. 1146 ரன்ஸ் வச்சிருக்காரு விராட் கோலி. இதுக்கு முன்னாடி டேவிட் வார்னர் இருந்தார் அகைன்ஸ்ட் பஞ்சாப். அந்த லிஸ்ட்ல டாப் 5ல 2 கோலி, 2 வார்னர், 1 ரோஹித் சர்மா. கிளியர்லி டெல்ஸ் ஹவ் டாமினேட்டிங் தீஸ் கைஸ் ஹேவ் பீன் இன் தி பாஸ்ட். சோ வந்து இந்த சீசன்ல நான் 2 டீம் பத்தி சொல்லி ஆகணும். ஒன்னு ஆர்சிபி, 2 மும்பை. இதுல இந்த 2 டீம்லயுமே வந்து எல்லா பிளேயர்ஸுமே ஃபார்ம்ல இருக்காங்க. அது ஒரு விஷயம் நோட் பண்ணி ஆகணும். எல்லா பிளேயர்ஸ்ல ஏதாவது ஒரு மேட்ச் வந்து ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு அதாவது அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் நல்லா வச்சிருக்காங்க ஆர்சிபி. அதுதான் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஆர்சிபிக்கு சரி, மும்பைக்கு இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு எல்லாமே. ஆமா. ஸோ 2 டீமுமே வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. ஆர்சிபி சூப்பர். நீ சொன்னது கரெக்ட். ஏசலோட் இல்ல, சால்ட் இல்ல, லிவிங்ஸ்டன் இல்ல அப்படின்னாலுமே அந்த ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் பாரு. ஜேக்கப் பத்தில ரொமாரோ செப்பர்ட், அப்புறம் யாரு, லுங்கி எங்கிடி, அவர் இன்னைக்கு வந்து செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அந்த ரிப்ளேஸ்மெண்ட் 3 பேருமே வந்து செம பர்ஃபார்மன்ஸ். 100% நீ சொன்னதுதான் உண்மை. தே டிசர்வ் டு வின் திஸ் இயர். தே ஷுட் வின். ஆல்பைட் ஃபியூ ஃபேன்ஸ் மாத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா டீம்ஸும் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல. மும்பைக்கும் இருக்காங்க, சிஎஸ்கேக்கும் இருக்காங்க. ஆனா ரொம்ப ஓவரா பண்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாம இழுத்து பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் காண்டாகுது. கொஞ்சம் இதுவா காண்டாக்குறது பண்றாங்க. ஓகே தான். ஒரு அளவுக்கு ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு மேல பண்ணக்கூடாது. அதை தாண்டாம இருக்க வரைக்கும் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் டாக்ஸிக் இல்லாம ஹெல்தியா இருக்கும். அதுதான் நாங்க சொல்ல வந்தோம். ஆமா. இப்ப திரும்ப அவங்க இங்க வரப்போ இவனுங்க எங்க ரெடி பண்ணி வைப்பானுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு. இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கு வருஷம். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமே. சரி, ஓகே. நீ வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் சொல்லிட்ட. ஆனா ஒரு ரெக்கார்டு வந்து இட்ஸ் அபவுட் டு ஹேப்பன். அதாவது நீங்க சிஎஸ்கே வந்து இதற்கும் டேபிள் பாட்டம்ல முடிச்சதே கிடையாது. நாங்க வந்து பங்காளி உங்களை ஒரு வாட்டி காப்பாத்தி விட்டுருக்கோம். ஆனா இந்த வாட்டி அங்காளி பங்காளிடா, நாங்க இல்லடா, நீங்க காலிடா, நாங்க மேல போயிட்டோம். இப்போ வந்து சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாட்டம்ல முடிக்கிறதுக்கான ஒரு ப்ராஸ்பெக்ட் தெரியுது. ஸோ இது ஒரு ரெக்கார்டா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் 2 டீம்ஸ் தான் வந்து 4 பாயிண்ட்ல முடிச்சிருக்காங்க, டெக்கான் சார்ஜர்ஸ் அண்ட் டெல்லி டேர்டெவில்ஸ். இது தவிர்த்து இன்னொரு டீம் முடிக்க முடியும்னா சிஎஸ்கேக்கு அந்த ஸ்கோப் இருக்கு. ஸோ வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் சீசன் முடியறப்போ. நீங்க ஜெயிக்க கூடாதுடா, நான் எழுதி தரேன். இதுக்கு முன்னாடி வந்து ஹரிஷ்காக மும்பை ஜெயிக்கணும்னு இருந்தேன். நக்கலா பேசுறான். இது வரைக்கும் நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா, ஆனா இந்த 2 நிமிஷம் நீ பேசுற பாத்தியா, இதுக்காகவே நீ தோக்குறா. 2 சென்டென்ஸ்டா, 2 மண்ண வாரி போடுறாங்க பாருங்க. நாசமா போ. பட் யா, சிரிச்சுட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ள அழுதுட்டு தான் இருக்கேன். பட் நீ சொன்னது அதுதான்ப்பா, எனக்கே பயமா தான் இருக்கு. எல்லா ரெக்கார்டும் முடிச்சுட்டு வராங்க. ஆக்சுவலி நான் ஒரு 1 வீக் முன்னாடி அந்த பஞ்சாப் மேட்ச் முன்னாடி நான் லீலா பேலஸ் போயிருந்தேன். அப்போ வந்து சிஎஸ்பி பிளேயர்ஸ் எல்லாம் பாத்துருந்தேன். ஓகேங்களா? அப்போ விஜய் சங்கர் உட்காந்து ஏதோ ஸ்டாஃப் தான், டீம் ஸ்டாஃப் கூட வந்து ஏதோ பேசி கிராஃப் எல்லாம் போடுறாங்க, லேப்டாப்ல வச்சுட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. நான் வந்து போட்டோ கேட்டேன். அவர் வந்து அப்ப பிஸியா இருந்தாரு, எனக்கு தரல. ஓகேங்களா? சரி, வந்து மும்முரமா பேசிட்டு இருக்காங்களே, அடுத்த மேட்ச் ஒருவேளை திரும்ப ஆட வச்சிருவாங்களா விஜய் சங்கர் அப்படி இப்படின்னு பார்த்தா, இப்போ திடீர்னு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு,
இது மாதிரி டோனி ஆடலனா விஜய் சங்கர் வந்து கேப்டன்சி பண்ணுவாரு அப்படின்ட்டு. அது உண்மையா பேக்கான்னு தெரியல. மட்டமான ரூமர். எவன்டா சொன்னது? திருப்பலாடி அவன. அதாவது எதுக்கு விஜய் சங்கர் கிட்ட அவ்வளவு நேரம் பேசிருந்தா அவரு வந்து எங்களுக்கு போட்டோ தராம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அவ்வளவு மும்முரமா கவனிச்சிட்டு இருந்தாரு. சோ ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு அதெல்லாம் போட்டு பார்த்தேன். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், கையோட ருத்ராஜ் கேக்கோட வந்து கேப்டன்சி பண்ணுவாரு திரும்ப விஜய் சங்கர். ஒரு கை வச்சு ஆடுறேன், ஓரமா ஓடிப்போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை பாரு இதெல்லாம் வந்து. ஐயோ, இந்த மீம் எல்லாம் ஒரு சோர்ஸ்ல எடுத்துட்டு வரா பாருங்க. நானும் ஒரு செகண்ட் என்னடா சொல்றா, என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போடாடே. சரி, இப்ப வந்து சிஎஸ்கே பத்தி எல்லாம் பார்த்தாச்சு, புலம்பியாச்சு, எல்லாம் ஓகே. பட் குடாஸ் டு ஆர்சிபி. நம்ம எஸ்ஐஆர் பத்தி சொன்னோம், டெட் போலிங் சூப்பரா போட்டார், அந்த ஓவர் சூப்பரா போட்டார் அப்படின்ட்டு. அவர் மட்டும் இல்லைங்க, டீமே ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் நம்ம சொன்னோம்ல, இந்த சால்ட்டுக்கு பதிலாக வந்து ஜேக்கப் பெத்தலா இருக்கட்டும், விராட் கோலியோட அந்த அக்ரஸிவ் இன்னிங்ஸ், அந்த ஓப்பனிங்ல நான் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணிருந்தோம். அவர் ஸ்ட்ரைக் ரேட் அந்த அளவுக்கு இல்லைங்க, ஸ்லோவா தான் ஆடுறாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து வாயிலே வச்சிட்டாரு, சூப்பரா எடுத்துறது, செம்மையான இன்னிங்ஸ். பட் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடான்னு வச்சுக்கோங்களேன். சீசன் ஃபுல்லாவே கொஞ்சம் அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. பட் அதை ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி டிம் டேவிட் இன்னைக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் செம்ம ஃபினிஷிங் 213 எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம். அது பவுலிங்ல இன்னைக்கு கொஞ்சம் திணறாங்க. ஏசரூட் இல்லாம கொஞ்சம் பவர் பிளேல கொஞ்சம் அந்த இது தெரிஞ்சது, ஸ்லகேஜ் தெரிஞ்சது. பட் இருந்தாலும் திரும்ப அந்த டெத் பவுலிங்ல 4 overs 47 runs டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்சிபி. மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் அது பண்றாங்க. ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்டா இதே சின்ன சாமியில பண்ணாங்க, திரும்ப சிஎஸ்கே அகைன்ஸ்டா பண்றாங்க. பட் ஒரே ஒரு விஷயம், நம்ம எஸ்ஐஆர் சூப்பரா போட்டாருன்னு சொன்னாலுமே இன்னொரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். அவர் இந்த மாதிரி வந்து வேற டீமுக்கு அகைன்ஸ்டா போட்டுருந்தாங்க ஜெயிச்சிருப்பாங்க. இந்த ஸ்கூப் ஆடக்கூடிய டீம்ஸ்லாம் வந்து அந்த லோ ஃபுல் டாஸ்லாம் அசால்ட்டா அடிச்சுட்டு போவாங்க. ஏதோ யூஸ் பண்ணுவாங்க மேபி. ஆனா அத வச்சு ஜெயிச்சிருக்காங்கல. மிஸ் பண்ணிட்டாருங்க, அதுதான் உண்மை. அவர் ட்ரை பண்ணது யாருக்கு? லோ ஃபுல் டாஸ். உங்க டீமுக்கு லோ ஃபுல் டாஸ் தான் மேட்டர்னா லோ ஃபுல் டாஸ் தான் போடுவாங்க. இல்ல ஆனா அது பிளான் லோ ஃபுல் டாஸ் மாதிரிலாம் தெரியல. அவர் யாருக்கு தான் ட்ரை பண்ணாரு. அவர் எத்தனை பால் லோ ஃபுல் டாஸ் போட்டுருந்தாரு, அது பிளான் மாதிரி தான் இருக்கு எனக்கு. சிவம் கடைசி பால் அடிச்ச வரைக்குமே லோ ஃபுல் டாஸ் தான் போட்டுருந்தாரு. அது பிளான் மாதிரி தெரியல மச்சி. ஏன்னா லோ ஃபுல் டாஸ்ன்ற யாருமே பிளான் பண்ண மாட்டாங்க. யாருக்கு பிளான் பண்ணுவாங்க, அது லோ ஃபுல் டாஸா மாறும். பும்ரா வந்து டோனி அவர் விக்கெட் எடுப்பாரு, ஞாபகம் இருக்கா? மும்பை மேட்ச்ல கடைசியா. அதெல்லாம் பிளான் கிடையாது. இப்போ நம்ம யோசிக்கிறோம்ல, இது லோ ஃபுல் டாஸ் வந்து யாக்கர் மிஸ் பண்றாங்கன்ட்டு. அது முன்னாடி யாராலும் அப்படி இருந்துச்சு. இப்போ இந்த லோ ஃபுல் டாஸ்ன்றப்போ இவ்வளோ சக்சஸ் ரேஷியோ இருக்கிறப்போ அதையே பிளான் பண்ணி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். நம்ம அத சொன்ன சக்சஸ் ரேஷியோ இருக்கு, நம்மளுக்கே இப்ப தெரியுது. நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்மளுக்கே தெரியுது லோ ஃபுல் டாஸ் போட்டா டோனிக்கு ஆட வரலன்ட்டு. அதையே அந்த டீம் வந்து இது பண்ணி பிராக்டிஸ் பண்ணி போட மாட்டாங்கன்னு மேபி இருக்கலாம். நம்ம சொன்னது இது கூட இருக்கலாம். கேம் இஸ் இவால்விங்ன்றப்போ இது ஒரு விஷயமா கூட இருக்கலாம். கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஐம் கிவிங் இட் டு யூ. பட் ஏற்கனவே நல்லா போட்டாரு எஸ்தயால். பட் மேட்சுக்கு மேட்ச் இதே மாதிரி போட்டீங்கன்னா கண்டிப்பா கப் உங்களுக்கு தான். நல்ல ஆயுஷ் மாத்திரே நல்ல பிக் இந்த சீசனுக்கு. ஆமா, ஜடேஜா நம்ம வீடியோ பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், அநேகமா ஷேர் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் அவங்க வைஃப். இத பாருங்க, இன்டென்ட் நல்லா காமிச்சார் ஜடேஜா. இன்டென்ட் நல்ல கேம். இது இந்த மாதிரி ஆடினாருன்னா ஹாப்பி தான். அதனால ஓகே தான், அந்த பொசிஷன்ல அவ்வளவுதான். இதுக்கு மேல ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நல்லா இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு, அவ்வளவுதான். 2 மேட்ச்மே நல்லா தான் ஆட்டு வந்தாரு. இன்டென்ட் காட்டினாரு, அவுட் ஆயிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த இன்டென்ட் காட்டு அவுட் ஆனாருன்னா மேட்டரே இல்லை. அவர் ஸ்லோவா ஆடி போய் ஒரு 30 பால் 29, 30 பால் 31 ஆடி அந்த மொமெண்டமே சக் பண்ணி மும்பைக்கு அகைன்ஸ்ட் ஆடுனாரு. ஆனா பவுண்டரிஸ் இந்த வாட்டி நிறைய அடிச்சாரு. முன்னாடி சிங்கிள்ஸ் அடிச்சிருப்பாரு. எனக்கு அதனால வந்து இந்த வாட்டி டாட் பால் விட்டது கொஞ்சம் தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஆனா கடைசியில பாக்கும்போது நல்ல இன்னிங்ஸ். ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதான், நல்ல மேட்ச். நல்ல ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கே கிட்ட நல்லா தோத்துட்டாங்கன்ற வார்த்தைலாம் எனக்கு இல்ல. ஏன்னா அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. நல்ல மேட்ச் பார்த்தோம். ஒரு ஐபிஎல் ஃபேனா, ஒரு சிஎஸ்கே ஃபேனா நல்லா இருந்துச்சு மேட்ச், அவ்வளவுதான். சோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ப்ரிவியூஸ் பார்க்கிறதுக்கு அண்ட் நாங்க வீக்லி ஒரு எபிசோட் போடுறோம். வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ்லாம் எடுத்து ஃப்ரைடே வீக்லி பீரியட் ஒரு எபிசோட் போடுறோம். அது பார்க்கறதுக்கு அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய டாபிக்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்கோம். எங்க டைம் லைன் பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் டைமெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு இருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.